வணக்கம் நண்பர்களே. ஈப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேரில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான அப்டேட் வெர்ஷன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. அது என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஈப்ரோ 13. இந்த ஈப்ரோ 13ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதுக்கு முன்னாடி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன் கைடு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேருடைய லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். அந்த லிங்க் நீங்கள் டவுன்லோட் பண்ணதும் டெஸ்க்டாப்பில் ஷோ பண்ணுற மாதிரிங்க இந்த மாதிரி இருக்கும் செட்டப் ஃபைலு. ஜஸ்ட்டு நீங்கள் செட்டப் ஃபைல் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணதும் இந்த மேலே பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபோன்னு ஒரு இடம் இருக்கும். இந்த மோர் இன்ஃபோவில் வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரன் எனிவே கொடுக்கணும். ரன் எனிவே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டே வரலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ப்ரீவியஸ் வெர்ஷன் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இங்கே ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்து லொக்கேஷன் வேறு லொக்கேஷன் மாற்றிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது சி லொக்கேஷன்லேருந்து இ லொக்கேஷன், டி ட்ரைவ், அந்த மாதிரி நீங்கள் எந்த ட்ரைவ் இருக்கோ அதுக்கு மாற்றிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் அது லோட் ஆகும். லோட் ஆனதும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃபினிஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் போதும். சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் லோட் ஆகும். ஸோ இந்த பேஜ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு கெட் ஓடிபின்ற இடம் இருக்குது பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணதும் உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அந்த ஓடிபியை எடுத்து நம்ம இந்த பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வெரிஃபை கொடுத்துட்றீங்க. இங்கே வெரிஃபை கொடுத்ததும் பாருங்கள், இங்கேயே உங்களுக்கு டீட்டெயில் காமிக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும். பட்டு ரெஜிஸ்டர் ஆஸ் நியூவாக நீங்கள் கிளிக் பண்ணணும். அதாவது நியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபில் பண்ணிவிட்டு எந்த சிட்டியோ சிட்டி நேம் கொடுக்கணும். சிட்டி நேம், அடுத்தது இமெயில் ஐடி, இமெயில் ஐடி. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதில் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி கீழே பாட்டமில் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய நேம் இங்கே ஆட் ஆகும். ஆட் ஆனதும் ஜஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த அப்டேட்டில் என்னென்னலாம் வருது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ